ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல ஒன் பஞ்ச் மேனோட சீசன் 3 எபிசோட் 10 பார்க்க போறோம். எடுத்ததும் ஜாம்பி மேனை காட்டுவாங்க. பல மான்ஸ்டர்ஸை கொண்டு நான் எத்தனை போட்டு தள்ளணும். சைல்ட் எம்பரர் ஏதோ அட்டாக்க பிளான் பண்ணதா சொல்லியிருந்தான். அதனால எனிமி ஃபோர்ஸஸ் எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் அவுட் ஆகுமோ ஆகும்னா ஆனான்ட்டு கோடாரியை வச்சு கரண்ட் கட் பண்ணி விட்டுருப்பான். டக்குனு பார்த்தா ஐயோ சொல்லிட்டு சுத்தி இருக்க மான்ஸ்டர்ஸை கண்ணா பின்னான்னு தாக்குவான். சைட்ல இருந்து ஒரு மான்ஸ்டர் செவுத்து உடச்சிட்டு வந்து ஜாம்பி மேனோட கையில எல்லாம் தொலை போட்டிருக்கோம். நீ ஜாம்பி மேன் தானா சாகுடான்ட்டு ஜாம்பி மேன் அதையும் அட்டாக் பண்ணிட்டு கையில ஓட்ட போட்டிருக்க அந்த ஒரு ஸ்ட்ரிங் மாதிரியான விஷயத்த பிச்சு போடுவான். நான் அண்டர் கவர் ஆபரேஷன்ஸ்க்கும் உளவு வேலை பாக்குறக்கும் அப்புறம் போகக்கூடாத ஜோன்ஸ் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கும் தான் ஸ்பெஷலிஸ்டே. சண்டை போடுறது எனக்கு ஸ்ட்ராங் சூட் கிடையாதுன்பா. இந்த இடத்துல சுத்தி ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் வந்திருக்குங்க. அடைய அவனுக்கு ரத்தப்போக்கு ஆகுது. அந்த பாதி சத்தவனை முழுசா கொல்லான்ட்டு அட்டாக் பண்ண போவானுங்க. ஜாம்பி மேன் வாங்கடா பாத்திரலான்பா. ஜாம்பி மேன் மொத்த பேத்தையும் கண்ணா பின்னான்னு வெட்டி போட்டிருப்பான். இதனடா லிட்டரலா எலும்புடையிற வேலையா இருக்கேன்ட்டு இரும்புவான். இந்த இடத்துல இம்மார்டல் பிளட் பேத்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ஜாம்பி மேன் இதுக்கப்புறம் போய் ஒரு டோர் ஓபன் பண்ணுவான். இதுக்கு பின்னால என்ன இருக்குமோன்ட்டு பார்த்தா வேம்பயர் வா ஹீரோன் வெல்கம் பண்ணுவான். ஜாம்பி மேன் வவ்வாலாங்கும் போது அவன் கீழே வந்திருப்பான். இவனோட த்ரெட் லெவல் டீமனா இருக்கும். திடீர்னு பார்த்தா சுத்தி வர ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் வந்த போல இருக்கும். ரெண்டு பேரும் ஒருத்தனுக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு கொள்ளுங்கடான்பானுங்க. ஜாம்பி மேன் இவனுக்கு என்ன ஒன்ன கொள்ள சொல்லி என்கிட்ட சொல்றானுங்க. கொஞ்ச நாள் மான்ஸ்டர்ஸ்னா ஒத்து போய் வாழ வேண்டாமான்பான். வேம்பயர் அவனுக்கு சும்மா என்ன கடுப்பேத்தி பாக்குறானுங்க. அதெல்லாம் தாண்டி புறமாப்படுவானுங்க. இல்ல டேலண்ட் இல்லாதவனுங்க. அப்புறம் எப்பவும் ஒரே மிஸ்டேக் தான் பண்ணுவானுங்கன்பான். எல்லாரும் டெத் மேட்ச் ஆரம்பிங்கன்னு கத்துவானுங்க. ஒரு பாயிண்ட்ல ஒரு மான்ஸ்டர், ஒரு பக்கம் கிளாஸஸ் ஹீரோ, இன்னொரு பக்கம் மான்ஸ்டர்ஸ் திங்கிற மான்ஸ்டர்ஸ்க்கே பிடிக்காத வேம்பயர். ரெண்டு பேத்துல யாரு செத்தாலும் சந்தோஷம் தானுங்க. அப்படியே சைட்ல கட்டுவானுங்க. ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் இருக்கும் இல்லையா. ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு எவன் சாகுறானோ விட்டுட்டு பொழைக்கிறவன நம்மளே கண்ட தண்டமா வெட்டி போட்டுற வேண்டிதான். அது மொத்தத்துல இன்னைக்கு ரெண்டு பேருமே செத்தா சந்தோஷம்ட்டு சிரிப்பானுங்க. வேம்பயர் சுத்தி வர வாய்ஸ் எல்லாம் விட்டுரு. அவனுங்களை இந்த சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே பாத்துக்கிறேன். ஜாம்பி மேன் கிட்ட நீ கிளாஸஸ் ஹீரோ தானே, அப்புறம் எனக்கு பேச்சுவார்த்தையெல்லாம் ஆகாது. அவன் பேர் மட்டும் என்னன்னு சொல்லுன்னு கேட்பான். ஜாம்பி மேன் நான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலன்ட்டு தாக்குவான். பார்த்தா வேம்பயர் பின்னால வந்து கடிச்சிருப்பான். சுத்தி இருக்க மான்ஸ்டர்ஸ் ரெண்டு பேருமே சர்ப்ரைஸ் அட்டாக் வச்சிருக்கானுங்களேன்பானுங்க. வேம்பயர் ஜாம்பி மேனோட பிளட்ட குடிச்சிட்டு சரி இதனடா இவ்வளவு அருவருப்பா இருக்குன்னு தள்ளி விட்டுருப்பான். ஜாம்பி மேன் படுத்ததை பார்த்துட்டு சுத்தி இருக்க மான்ஸ்டர்ஸ்லாம் சை என்னடா சண்டை ஆரம்பிக்கிறக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு, சை இதெல்லாம் வேஸ்ட், எதுக்குதான் பார்த்தோமோன்னு பானுங்க. ஜாம்பி மேன் டக்குன்னு எந்திரிப்பான். சுத்தி இருக்கவங்கள வேம்பயர் ஃபுல்லா பிளட் குடிச்சு முடிக்கல போலேன்னு பானுங்க. ஜாம்பி மேன் தடுமாய எந்திரிக்கிற போல இருக்கும். வேம்பயர் பார்த்துட்டு என்ன உன்னோட கடைசி ஸ்ட்ரென்த்ல எந்திரிக்கிறியா, இதெல்லாம் வேஸ்ட், நீ எதுக்காக இப்படி பண்றேன்னு தெரியல. இங்க பாரு இந்த மான்ஸ்டர் அசோசியேஷன்ல ட்ரூ மான்ஸ்டர்னா நான் மட்டும்தான். ஒரு பிளட் லைனோட இருக்க வேம்பயர் ஜெனரேஷன்ல சூப்பர் நேச்சுரல் பவர்ஸா சுமந்துட்டு இருக்கன்பா. இந்த ஒரு சின்ன சண்டையில உனக்கு எனக்கு இருக்க டிஃபரன்ஸ் தெரிய வேண்டாமான்பா. ஜாம்பி மேன் நரகத்துக்கு போடான்ட்டு சுட்டுருப்பான். வேம்பயர் புல்லட்ஸ் பிடிக்காதவன்னு எனக்கு பெரிய விஷயம் கிடையாதுன்ட்டு அதை திருப்பி தரன்ட்டு அந்த புல்லட்டை வச்சே தாக்கியிருப்பான். ஜஸ்ட் த்ரோ பண்றது மூலமா ஜாம்பி மேன் விழுகவும் வேம்பயர் இது ஒரு ஈஸி வின், எல்லாம் கை தட்டுங்கடான்பா. பார்த்தா சுத்தி இருக்க மான்ஸ்டர்ஸ் ரியாக்ஷன் கொடுக்காது. என்னடா மேனஸ் இல்லாதவனுங்களா இருக்கீங்கங்கும் போது பின்னால பார்த்தா ஜாம்பி மேன் எந்திரிச்சு நிப்பான். வேம்பயர் இதை பார்த்து ஷாக் ஆயிட்டு என்னடா நான் உன் வைட்டல் ஆர்கன்ஸ்ல அடிச்சேன், மூளை எல்லாம் கலங்கி இருக்கணுமே, நீ என்னடா அசால்ட்டா எந்திரிச்சு நிக்கிற, இரு உன் உடம்புல ரத்தப்போக்கு வேற நின்றுச்சு. ஆமா நான் ஏதோ கேள்விப்பட்டிருக்கேன், ஹீரோல எவனோ இம்மார்டலா இருக்கானாமே, பார்க்க போனா ஃபேக் மான்ஸ்டர்ஸ் இருக்க போல ஃபேக் ஹியூமன்ஸ் இருக்கீங்களான்ட்டு சிரிப்பான். ஜாம்பி மேன் வாய முடிக்கிட்டு கிட்ட போவான். வேம்பயர் முன்னால வந்துட்டு நீ உன்னோட ரீஜெனரேஷன் பவர் பெருமிதமா எடுத்துக்கன்பான். ஜாம்பி மேன் கன்ஸ் யூஸ் பண்ணுவான். வேம்பயர் தடுப்பான். இருந்தாலும் புல்லட் சுத்தி வர போகும் இல்லையா, வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மான்ஸ்டர்ஸ் ஆகுங்க. இதுக்கப்புறம் ஜாம்பி மேன் கத்தி எடுத்திருப்பான். வேம்பயர் இன்னும் ஃபன் பண்ணலான்பான். ஜாம்பி மேன் வெட்டுறத பார்த்துட்டு வேம்பயர் தான் கையிலுமே ஷார்ப் பிளேட கொண்டு வருவான். இந்த பாயிண்ட்ல ஜாம்பி மேன் கைதான் வாங்கி இருக்கும். டக்குன்னு பார்த்தா வேம்பயர் அவன் பிளேட்லயே போய் ஏறி நிப்பான். வேம்பயர் நக்கல் பண்ற போல நீ சுத்தி இருக்க குப்பைகள்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்பான். பார்த்தா கழுத்தோட சுட்டுருப்பான் உதச்சே. ஜாம்பி மேன் அப்பவும் சுட்டு ஓட்டையை போட்டு விட்டுருவான் வேம்பயருக்கு. இந்த மாஸ்டர் அதை பார்த்துட்டு நக்கல் பண்ணவும் அதை ரெண்டா பிச்சு அதோட ரத்தத்தை குடிச்சே ரீஜெனரேட் ஆயிக்குவான் வேம்பயர். இங்க உனக்கு மட்டும் இந்த சக்தி இருக்குன்னு நினைச்சுக்காத, கூடவே நீ வெப்பன்ஸ் நம்பி இருக்கவன், நான் அப்படி கிடையாதுன்ட்டு அவனோட பேட்ஸை யூஸ் பண்ணிட்டு ரீஜெனரேஷனுக்கு ஒரு லிமிட் இருக்கும்லன்ட்டு தாக்குவான். பார்த்தா அந்த பேட்ஸ் ரத்தத்தை தான் உரியும். இதனால வேம்பயர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆவான். சுத்தி இருக்க மான்ஸ்டர்ஸே அவன் ரத்தத்தை உரியறான்ட்டு தப்பிச்சு விடுங்க. வேம்பயர் இந்த விஷயத்துல ரொம்ப பெருமை பேசிக்கிற போல பேசிட்டு இருக்கும் போதே ஜாம்பி மேனை கடிச்ச பேட்ஸ் ஆகிறத பார்த்துட்டு ஷாக் ஆவான். ஜாம்பி மேன் இதோட போதும்டா, இன்னைக்கு ரத்த குளியலா இருக்க போது, எல்லாத்துக்கும் தயாரா இருந்துக்கன்பான். 30 நிமிஷம் கழிச்சு பார்த்தா வேம்பயரை கண்ட தண்டமா போட்டு வச்சிருப்பான். அவன் உன்னை பல தடவை கொன்னனேன்பா வேம்பயர். ஜாம்பி மேன் பார்க்க போனா இது என்னோட ஃபர்ஸ்ட் வெற்றின்பா. சுத்தி இருக்க மாஸ்டர்ல ஒண்ணு ஜாம்பி வேம்பயரை கொண்டுருச்சுட்டு இவன் நகர முடியாம இருக்கான்ட்டு தூக்கும் தலைய. ஜாம்பி மேன் ரொம்ப முடியலடா எப்பான்ட்டு டயர்டா இருக்க போல கதவு கிட்ட போவான். எல்லா மாஸ்டர்ஸும் இவன் டயர்டா இருப்பான் போலன்ட்டு நக்கல் பண்ணி சிரிப்பாங்க. அவன் அந்த கேட்டை தாண்ட விடாதுங்கடான்னு சொல்லும் போது ஜாம்பி மேன் கதவை நீக்க முடியாதபடி கம்பியை வளைச்சு விட்டுருப்பான். எல்லா மாஸ்டர்ஸும் இவனை ரீஜெனரேட் ஆகிறதுக்கும் கூட டைம் இல்லாம அடிச்சு கொள்ளான்னு பயங்கரமா சவுண்ட் கேட்கும் இல்ல. ஜாம்பி மேன் எல்லாத்தையும் கொன்னுட்டு வெளியே வருவான். ஏகப்பட்ட டேமேஜஸ் இருக்கும் பாடியில.
முடியல, கையெல்லாம் பிஞ்சு விழுகும். இதெல்லாம் ஆக்சுவலா மாங்கால சூப்பரா பண்ணிருப்பாங்க. பிரேக் எடுக்கணும்னு தலைவன் குச்சி முட்டாய் எடுப்பான், பட் மாங்கால சிகரெட் எடுக்கிற போல காட்டியிருப்பாங்க. இந்த பாயிண்ட்ல தான் வகன்மாவை சைல்ட் எம்பரர் காப்பாத்திட்டேன்னு சொல்லியிருப்பான். ஜாம்பி மேனும் தேங்க்ஸ் சொல்லிட்டு போய் மத்தவங்களையும் காலி பண்ணணும்னு கிளம்பியிருப்பான். இதுக்கப்புறம் பிக்கார்டை காட்டுவாங்க. அவனை பார்த்த மாஸ்டர் இவனை சாப்பிட்டா நல்ல விருந்து தான் அட்டாக் பண்ண போகும். இதுக்கப்புறம் அட்டாமிக் சாமுராயோட டிசைபிள்ஸ் காட்டுவாங்க. சுத்தி வர அதிர்வா பார்த்துட்டு கிளாஸஸ் ஹீரோஸ் கண்ணா பின்னான்னு சண்டை போடுவாங்க போல. நம்ம தரப்புக்கு நம்மளும் யாருன்னு காட்டணும்ட்டு ஆப்போசிட்ல வரவங்களோட ஃபைட் பண்ண தயாராயிருப்பாங்க. பார்த்தா டூஎஸ் வருவா, நரிங்கியோட ரெஸ்கியூ ஸ்குவாட யூஸ் பண்ணுவா. ஒன்ஸ் அவ ஆர்டர் கொடுக்கவும் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன் புல்லட்ஸா சமாளிச்சு போவான். அந்த டைம்ல அட்டாமிக் சாமுரை கிட்ட புல்லட்ஸ் பத்தி கேட்டது ஞாபகத்துக்கு வரும். அட்டாமிக் சாமுரை கத்தியை விட புல்லட்ஸ் எல்லாம் ஸ்லோ தான் இருப்பாரு. அப்படியே ஒருத்தன் காலி பண்ணிருப்பான். அவனோட டீம்மேட்ஸ் கிட்ட மெயினா அவங்களோட பேட்டில் சூட்ஸ் காலி பண்ணுங்க, மெயினா ஜாயிண்ட்ஸ்ல தாக்குங்கன்பா. மத்தவங்க ஓகேங்கிறப்ப இன்னொருத்த ரொம்ப பயங்கரமா வருவான். அவங்ககிட்ட அது வேலைக்கு ஆகாது. டூஎஸ் இன்னும் புது காம்ரேட்ஸ் வர வைக்கலாமான்பா. ஒக்காம இட்டாச்சி பார்க்க போனா இவ அவங்கள பிரைன் வாஷ் பண்ணுவா போல என்பா. புஷிட்ரில் மத்தவங்களோட இன்டென்ஸா ஃபைட் பண்ணுவான். டூஎஸ் வற்புறுத்துறது கஷ்டம் போல என்பா. புஷிட்ரில் 2 பேர்த்த சமாளிப்பான் இல்லையா. அவன் ஜாவலின்ல பிளேட்ஸ் வந்து அவங்கள டிஃபீட் பண்ணிருப்பான். வில்ல இல்லாத பிளேட பார்த்து நான் பயப்பட மாட்டேன்பா. இதுக்கப்புறம் ஒக்காம இட்டாச்சி 2 பொண்ணுகளோட சண்டை போடுவா. பார்த்தா அவங்கள காலி பண்ணிருப்பா. பார்த்தா எல்லாரும் திரும்ப அட்டாக் பண்ண வருவானுங்க. 3 பேரும் சேர்ந்து நிப்பாங்க. இந்த பேட்டில் சூட்ஸ் எல்லாமே அன்ஆத்தரைஸ்டு, சொல்ல போனா இல்லீகல். இவங்க கிட்ட சாலிட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கில்லும் இருக்கு. அப்படியே டாச் பண்ணிட்டு அவங்க ரிதம் கேத்த போல சண்டை போடுங்கன்பா. யான் டூஎஸ் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்லேவ பிடிக்கிறேன்ட்டு அவளோட சாட்டையை பயன்படுத்திருப்பா. பார்த்தா குறுக்கு சாதாரண கையாலே ஒருத்தன் பிடிச்சிருப்பான். டூஎஸ் யாரா அவன்ட்டு ஷாக் ஆகும் போது பார்த்தா வந்தது அமை மாஸ்கா இருப்பான். வந்தவன் இவளோட எபிலிட்டியை பிரைன் வாஷ் பண்றதுதான் போல இருக்கு. நான் என்னோட வில்ல அவ்வளவு ஈஸியா இழந்துட மாட்டேன்ட்டு இப்ப நீங்க எல்லாரும் போங்க, இதை நான் பாத்துக்கிறேன்ருவான். கமாயிட்டாச்சு சூப்பர் ஸ்டார் அந்த தடவை நம்பி விட்டு போக வேண்டியதான்பா. டூவஸ் தனியாவே சமாளிச்சிடலான்னு நினைக்கிறியா, என்ன மூளை குழம்பி போச்சான்னு கேப்பா. அமை மாஸ்க் ஓடிலாம் நினைக்கவன்ல ஹீரோவாவே இருக்க முடியாதுன்பா. டூவஸ் நீ நினைச்சபடி ரொம்ப அழகா தான் இருக்க, எப்படியோ நம்ம பாத்துட்டோம். இப்ப நான் சொல்றது நமக்குள்ளேயே இருக்கட்டும். நான் உன்னோட ஃபேனன்ட்டு அவன் மாஸ்க கழட்டுவா. வாயில ஒரு மாதிரி இருக்கும், நாக்க பயங்கரமா வெளியே நீட்டிட்டு நம்ம 2 பேரும் தனியா ஒரு இடத்துக்கு போய் ஃபன் பண்ணலான்பா. அப்புறம் வேணும்னா நான் அவங்கள ஃப்ரீ பண்ணி விட்டுறான்பா. அவன் மாஸ்க் கடுப்பா இருப்பான். இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க நினைச்சியா கேவலமான மான்ஸ்டர், தயாராருன்பா. டூவஸ் அப்படின்னா உன்னை நான் எனக்கு சொந்தமாக்கி தீருவன்பா. இதுக்கப்புறம் ஏனோட டீம் போகும் இல்லையா. வந்த அமை மாஸ்க் டூஎஸ் எப்படிதான் சமாளிக்க போறானோன்பாங்க. கமாயிட்டாச்சிலாம் பாட்டு பாடியே சமாளிச்சிருவாரோன்பா. புஷிட்ரில் உன்னோட அந்த கற்பனையெல்லாம் நிறுத்திக்கன்பான். அந்த பக்கம் அமை மாஸ்க் மான்ஸ்டர்னாவே சாகணும்ட்டு ஆப்போசிட்ல இருக்கவங்களும் அவங்க ஆளுக்கு தான், பட் அவளோட கமாண்ட்ல இருக்காங்க. ஆனா ஒரு துணி கூட யோசிச்சு பார்க்காம எல்லாத்தையும் கொண்டிருப்பான். டூவஸ் என்ன இவன் தயங்காம வரான், இவன் நான் பார்த்த அமை மாஸ்க் தானான்னு யோசிப்பா. ஒன்ஸ் அமை மாஸ்க் தாக்க வரவும் விப் யூஸ் பண்ணுவா, பட் வேலைக்கு ஆயிருக்காது. அப்படியே மண்டிட்டு இருப்பா. மாஸ்டர் நான் இதுக்கப்புறம் உங்களுக்கு அடிமையா இருந்துக்கிறேன்பா. பட் அமை மாஸ்கோட ஆறாவே ரொம்ப இன்டென்ஸா இருக்கும், மாஸ்டர்ஸா இருக்கும். அமை மாஸ்க் மாஸ்டர்னாலே சாகணும்ட்டு காலி பண்ணிருப்பான். இதே பாயிண்ட்ல ஏனோட டீம் போற வழியில பிக்கன் அந்த குரோக்கடைல சாப்பிடறத பார்த்துட்டு நம்ம வேற வழியில போக வேண்டியதான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. பார்த்தா மலாங் ஹேர் கீழே வர வச்சிருப்பான். இவனோட த்ரெட் லெவல் டீமனா இருக்கும். கமாயிட்டாச்சுக்கு இந்த மாஸ்டர் பார்த்துட்டு காதல் வந்துரும். இவனடா இப்படி கவர்ந்துருக்கான், ஆனா நான் ஹீரோவா மாஸ்டர் ஆச்சு, இது தடை செய்யப்பட்ட காதல்னு யோசிப்பா. ஏன் ஃபிளைங் ஜோட யூஸ் பண்ண சொல்லுவான். பட் கமாயிட்டாச்சு அப்படியே பிங்கிஷா இருக்கு. அதை பார்த்துட்டு இவ திரும்ப மாஸ்டர் மேல காதல் வைப்பா போலையன்பா. புஷிட்ரில் தான் கடுப்பா இருப்பான். அடியே பைத்தியக்காரிங்க போது கமாயிட்டாச்சு யார பைத்தியக்காரிங்கிற, என்னப்பா பொறாமையா இருக்கான்பா. புஷிட்ரில் இவளை நான் வெட்டிட்டுமான்பா. ஏன் கொஞ்சம் சும்மா இருங்கடா, இப்படி விளையாண்டு இருக்கல இது நேரம் இல்ல. இப்ப நம்ம இப்படி நின்றுட்டு இருக்க நேரம் கூட சுத்தி எல்லாம் பயங்கரமா சண்டை போட்டு இருப்பாங்க. நம்ம மாஸ்டருக்கு மத்தவங்களுக்கு இருக்க பர்டனை கம்மி பண்ணணும்பா. கமாயிட்டாச்சு உனக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இருக்கலாம் தான், அதனால நான் மனுச்சுக்கு என் வேலைன்ட்டு வெட்ட ஆரம்பிச்சிருப்பா ஃபிளைங் ஜோட யூஸ் பண்ணி. புஷிட்ரில் இப்படி ஸ்லைஸ் பண்றது மூலமா அதுல பெரிய சுழற்சி ஏற்படும். இதை எதுக்கு எனக்கு விருப்பம் இருந்தாலும் இந்த டெக்னிக் என்னால இமிட்டேட்டே பண்ண முடியலன்னு யோசிப்பான். மலாங் சிம்பிளா அவனோட ஹேர் மூலமாவே தடுத்திருப்பான். இதை பார்த்து ஏன் ஷாக் ஆயிருப்பான். புஷிட்ரில் ஒக்கமாயிட்டாச்சுக்கு பின்னால முடி தாக்க வரும், அதை காலி பண்ணிருப்பான். அவ அதுக்கு தேங்க்ஸ் சொல்லுவா. ஏன் எதிரியோட வெப்பன் முடி போலயே, அது சின்னதா தின்னா திக்கா இருக்கனால அது எங்க வேணாலும் பூரலாம், அதனால ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. அவனோட அட்டாக்ஸ் ஜஸ்ட் தொலை போடுறத விட பயங்கரமா இருக்கு, அவனால கட்டி போட முடியலாம், அப்படியே நம்மள தூக்கி போட முடியலாம், அப்புறம் அவன் முடிய வச்சு நம்மள வெட்டவும் முடியலாம் போலன்பா. அலங்க உங்க உயிர் அப்படியே முடியாலேயே எடுத்துறான்பா. என் கண்ணால பார்க்காம ரெஃப்ளெக்ஸஸ் யூஸ் பண்ணி தாக்குங்கன்பா. மலாங் என் முடியோட கத்தி வச்சு சண்டை போடுறதெல்லாம் வேலைக்காகாதுன்ட்டு அட்டாக் வச்சிருப்பான். ஏன்னா இந்த ஃபைட்ல ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் உயிர் போயிடும், அட்டாக்ஸ்ல ஒரு சேர வச்சுக்கங்கன்பா. கமாயிட்டாச்சு மனுஷன் முடினா பலது இருக்குமே, நம்ம கிட்ட கணக்குக்கு 3 கத்தி தான் இருக்குன்பா. புஷிட்ரில் அட்டாக் வச்சுட்டான்பா. பார்த்தா அந்த முடியோட சிக்கல்ல மாட்டின போல இருக்கும் கத்திகள். மலாங் அவ்வளவுதான் நீங்க எல்லாம் காலிடான்பா. ஏன் இதான் ஒஸ்ட் லைனே, இவன் நம்ம ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கான், நான் இவனை காலி பண்றேன். ஒரு 1000 பீஸா இல்ல ஏகப்பட்ட பீஸா வெட்டி எறியறேன்பா. இதுக்கப்புறம் 3 பேருமே ஃபைட் என்ட்ரன்ஸா தான் பண்ணுவாங்க. என் மனசுக்குள்ள இந்த சிச்சுவேஷன்ல மாஸ்டரா இருந்தா என்ன பண்ணுவாருன்னு யோசிப்பான். பாஸ்ட்லயே வச்சு சிபாபாவோட அந்த ப்ராஃபஸியை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிருப்பான். அண்ட் மாஸ்டர் அசோசியேஷன்ல மனுஷனா டிஃபீட் பண்ண முடியாத ஒரு டேஞ்சரஸ் மாஸ்டர் இருந்தா என்ன செய்யறதுன்னு கேட்டிருப்பான். அட்டாமிக் சாமுராய் நம்ம மனித நிலையும் சர்பாஸ் பண்ற அளவுக்கு மாறுவன் இருப்பாரு. ஏன்னா அதை யோசிச்சுட்டு இதுதான் மாஸ்டர் சொன்னது. ஆனா கிளாஸஸ் ஹீரோஸ்ல இதுக்கு முன்னாலேயே பிக்கட் டொர்னேடோலாம் மனித நிலையை சர்பாஸ் பண்ணிட்டாங்க. இங்க நாங்களும் எங்களை புஷ் பண்ணிக்கணும்ட்டு மலாங் கூட ஃபைட் பண்றதை காட்டுவாங்க. 3 பேத்துக்குமே பிளட் வந்திருக்கும், ரொம்ப முடியாம இருப்பாங்க. மலாங் அவனோட முடியை நோட் பண்ணும்போது மொத்தமா வெட்டப்பட்டிருக்கும், அப்படியே மயங்கி விழுந்திருப்பான். கமாயிட்டாச்சு நம்ம ஜெயிச்சிட்டமா, நம்மள தாக்க வந்த முடிய மட்டும் தானே வெட்டி வீசணும்பா. ஏன் நம்மளோட ஆப்பனன்ட் ரொம்ப பயங்கரமா இருந்தான், தாக்குதல் ஒவ்வொன்றும் கண்ணா பின்னான்னு இருந்துச்சுன்பா. புஷிட்ரில் 3 பேர் சேர்ந்து அவனை காலி பண்ணிருக்கோம். அப்புறம் இதே போல நிறைய
நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் மீதம் இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கலான்பா. ஒக்காமா இட்டாச்சி ரெஸ்ட் எடுத்தது போதும்பா. ஏன் மாஸ்டர் இருந்தா விட்டுருப்பாருன்பா. இதுக்கப்புறம் அட்டாமிக் சாமுராய் காட்டுவாங்க. சுத்தி இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வெட்டி வீசுவான். ஸ்வாட் டீமன் சாப்பர் அப்பருங்கிற மான்ஸ்டர் வந்துட்டு நீ எல்லாத்தையும் உன்னோட ஈர்ப்பால இழுத்துட்டு அப்புறம் ஒரே வெட்டில வெட்டி வீசுறிய அட்டாமிக் சாமுராய், நீ வேற லெவல்பா. அட்டாமிக் சாமுராய் நான் ஒரு மாஸ்டர் மட்டும் விட்ட போலேன்ட்டு பாக்குறப்ப அவன் தன்னை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு நான் ஒரு ரத்தத்தை பலியாக்கி அந்த பாதையில நடந்து போவான்ட்டு அட்டாக் வச்சிருப்பான். அட்டாமிக் சாமுராய் அழட்டிக்காம ஸ்லாஷ் வச்சு காலி பண்ணிருப்பாரு. அட்டாமிக் சாமுராய் இன்னும் எவனாவது மிச்சம் இருந்தா வந்து கையை தூக்குங்கடா, வந்து ஸ்லாஷை வாங்கிட்டு போங்கன்னு பாரு. பார்த்தா G5 வந்திருப்பான். என்கிட்ட உன்னோட ஸ்வாட் ஸ்கில்ஸோட டேட்டா இருக்கு, அதை நான் அப்படியே காப்பி பண்ணி வச்சிருக்கேன், வா மோதி பாத்திரலான்பா. அட்டாமிக் சாமுராயும் G5யும் ஒரே அளவுல தான் இருப்பாங்க. அட்டாமிக் சாமுராய் மனசுக்குள்ள இப்ப வர பொம்மை எல்லாம் சூப்பரா இருக்கே, நானும் ஆன்லைன்ல ஒன்னு ஆர்டர் போடணும் பாரு. G5 எப்படி நீ காலியாவ, நான் போக போக என்னோட அட்டாக் ஸ்பீட ஜாஸ்தி பண்ணிட்டே வருவன்பா. அட்டாமிக் சாமுராய் கொட்டாய் வர வைக்காதரா, உன்னை கொண்டு போய் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு விட்டா அவங்களுக்கு நல்லா பிராக்டிஸா இருக்கும்பா. G5 தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நான் போக போக என்னோட ஸ்கில்ஸை மாத்திட்டே இருப்பேன், அது நான் மனித நிலையும் தாண்டுவேன். உங்களோட ஜாயிண்ட்டுக்கு ஏற்கு மாறால என்னால அட்டாக் வைக்க முடியும், நான் அந்த அளவுக்கு அப்கிரேட் ஆவன்ட்டு விர்ச்சுவல் காம்பேட் கால்குலேஷன்ஸ் முடிஞ்சது, மேக்ஸிமம் ஸ்பீடுன்பா. பார்த்தா அட்டாமிக் ஸ்லாஷ் 2 பிளேட் ஸ்டைல் பண்ணிருப்பான். அட்டாமிக் சாமுராய்க்கு எதுவும் இருக்காது, G5 காலியே இருப்பான். ஒரு சீப்னால எதுவும் செய்ய முடியாது, குறிப்பா சில விஷயங்கள் கோர்ல அணைஞ்சிருக்கணும், என்னாலையும் ஸ்லைஸ் பண்ண முடியாத பார்ட்ஸ் இருக்குன்னு யோசிப்பான். பார்த்தா G5 அட்டாக் வச்சிருப்பான். அட்டாமிக் சாமுராய் எப்ப கிட் பண்ணணும் தெரியாது போல என்ட்டு அட்டாக் வச்சிருப்பாரு. பார்த்தா புகை கலஞ்சதுக்கு அப்புறம் இல்லாததை நோட் பண்ணிட்டு சரி வெளியே இருக்க டீம் அவனை பாத்துக்கிட்டோம், ஸ்கில்டா தான் இருக்கான், உண்மையை சொல்லணும்னா இவங்க முன்கூட்டிய டீம் ஒர்க் எங்களோட விட பெட்டராவே இருக்குன்பா. இதுக்கு பிறகு டாரியோவை பிளாக் ஸ்பம் துரத்திட்டு வரும். டாரியோ அலறி அடிச்சுட்டு ஓடுவான். அவன் தம்பிடே இங்க பாரு, நான் அவனை கொல்ல மட்டும் தான் செய்வேன், ஓடாதேன்பா. பார்த்தா அட்டாமிக் சாமுராய் தான் அட்டாக் வச்சிருப்பாரு. அதுல இருந்து தப்பிச்ச பிளாக் ஸ்பம் என்ன என் கூட ஃபைட் பண்ணணுமான்னு கேட்பான். இதோட எபிசோட் முடியுது. கடைசியா டாப் டிராகன்ஸ்ங்கிற அடுத்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க.